இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம். திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2025 பெருமையிட வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் போட்காஸ்டில் இந்த வாரம் 31வது தேர்முறை நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது நான் உங்கள் காசே கதிரவன் திருச்சியிலிருந்து. நான் உங்கள் காசே பபித்தள்ளி திருச்சியிலிருந்து. திருச்சி மணிகண்டம் ஒன்றியம் தீரன் மாநகரில் உள்ள மாணவ மாணவிகள் கதை சொல்லிகளாக வரப்போகிறாங்க. இப்போ யார் கதை சொல்ல போகிறாங்கன்னா, நான் யார் கதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் சொன்னவங்க தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் தீமதி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன், செல்லம்மா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஊரில் பாட்டு வரைச்சி விட்டுட்டு இருக்கும் போது பூனை பால் தட்டி விட்டுச்சான். அப்போ அடிக்க போகும்போது அந்த பாட்டி அப்போ நிறைய காக்கா வந்துச்சா, ஒரு காக்கா மட்டும் போயிடுச்சான். ஒன்று காக்கா மட்டும் வந்துச்சா, எல்லா காக்காவும் போயிடுச்சான். அது மட்டும் அந்த காக்கா அந்த வடையை தூக்கிட்டு போயிடுச்சான். அப்போ என்ன ஆச்சுன்னா, நரி ஒரு கொடி மேலே நின்றுச்சான். நரி ஒரு பாட்டு பாட சொன்னிச்சான். கா கா கட்டுச்சான். நரி வடை கீழே வந்துச்சான். அப்போ நரி எடுத்துட்டு போயிடுச்சான். வணக்கம். சூப்பராக ஸ்ரீமதி பாப்பா கதை சொன்னாங்க. அவங்க பாட்டி வடை சுட்ட கடையை அவங்களாவே ரீமேக் பண்ணி காக்கா, நரி, பூனை இதெல்லாம் அவங்களாவே ஆட் பண்ணி அவங்களா கதை சொல்லியிருக்காங்க. எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நெக்ஸ்ட் யாரை கதை சொல்ல போறாங்கன்னு அவங்க பார்ப்போமா? பவிதா, அடுத்து யார் பவிதா கதை சொல்ல போறா? இவங்க சொல்லி பார்க்கலாம். தெரியலண்ணா, நம்ம கேட்டுட்டு சொல்கிறேன். சரி வா, நம்ம போய் சீக்கிரமா போய் கதை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் இனிகா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரிவு எடமலைப்பட்டி புது திருச்சி. ஒரு கிராமத்தின் வாழ்க்கை. ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அந்த பாட்டிக்கு 3 பேராம். ஒரு லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எப்போதுமே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த அண்ணன் எப்போதுமே அந்த பாப்பாவை வேலை பார்க்கவே விட மாட்டாங்க. அந்த அண்ணன் தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்களாம். அதனால் அவங்க பாப்பா அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், ஏன் இவ்வளோ வேலை பார்க்குற, பாப்பா செய்வே. அவங்க அண்ணன் சொன்னாங்க, இல்லை ஏன் தங்கச்சியை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, நானே பண்ணுறேன், நாங்கள் ஆம்பளை பிள்ளையா நாங்கள் எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். சரி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த சின்ன சொன்னாங்களாம், இல்லை பாப்பாவே பார்த்துக்கட்டும் எல்லாமே அப்படின்னா. இல்லை, அந்த பெரிய அண்ணனே சொன்னாங்களாம், இல்லை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கு இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்களாம். போயிட்டு வந்தோடனே கலப்பாக உட்காந்துருப்பாங்களாம். எப்போதுமே சின்ன பாப்புக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்களாம். தேங்க்யூ. பாப்பா, கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வண்ணத்து பூச்சி குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எஸ் சண்மதி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படித்து வரும் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய மேல்நிலைப்பள்ளி எடமலைப்பட்டி புதூர். இப்போது நான் சொல்ல போகிற கதை, நல்லதே செஞ்சால் நல்லதே நடக்கும். ஒரு ஊரில் அப்பா, தம்பி, அண்ணன் 3 பேர் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். அண்ணன் ரொம்ப கெட்டவனா, எது இருந்தாலும் அவனுக்கே நல்லதாக நடக்கணும்னு நினைப்பான். தம்பி எது இருந்தாலும் அண்ணனுக்கு விட்டு கொடுக்கணும்னு ஆசையாக இருப்பானா. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு வயலில் வேலை செய்யும் போது அவங்களுக்கு பாம்பு கடிச்சு ரொம்ப முடியாமல் இருந்தாங்களாம். அப்பா கூடிய சீக்கிரம் இறந்துருவாங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் அப்பா ஒரு கூடிய சீக்கிரத்தில் சில நாள் கழித்து இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். அவங்க 2 பேர்த்தும் அவங்க அப்பா 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்களாம். 2 நிலம் வச்சுருக்காங்களாம். ஒரு நிலத்தை தம்பிக்கு, ஒரு நிலம் அண்ணனுக்குன்னு சொல்லி பிரிக்கிறாங்கன்னு சொன்னாங்களாம். முதல் ஏக்கரில் நல்லா பனைமரமாக இருக்குமா. இன்னும் ஏக்கர் விவசாயம் செய்கிறதுக்கு தகுதியாக இருக்குமா. நல்ல ஏக்கரை அண்ணனுக்கு வச்சுக்கிட்டாங்களாம். அந்த பனைமரமாக இருக்கிறத தம்பிக்கு கொடுத்துட்டாங்களாம். அதனால் தம்பியை நுங்கெல்லாம் எடுத்து முதல் நாளே விற்றுட்டாங்க.
அண்ணன் வந்து விவசாயம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து காலைல எழுந்திரிச்சு பார்த்தா அவங்களுக்கு வந்து நிறைய மறுபடியும் நொங்கு விளைஞ்சிச்சான். சூப்பராக இப்போ கதை சொன்னாங்க சண்மதி. அவங்க வந்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் அப்படின்னு அவங்களாவே தலைப்பு வச்சு அவங்களாவே ஓனாக க்ரியேட் பண்ண ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. எங்கள் வண்ணத்துப்பூச்சி குழு சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இப்போ யார் கதை சொல்ல போகிறாங்க கண்டுபிடிங்க. ஆனால் அது நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், அது சர்ப்ரைஸ், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. அனைவருக்கும் என் வணக்கங்கள். என் பெயர் காசே பவித்தள்ளி, 5ஆம் வகுப்பு இ பிரிவு. என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கடமலைப்பட்டி புது, திருச்சி 12. நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். உன் பெயர் என்ன? ஒரு ஊரில் முத்துன்னு ஒரு பையன் இருந்தானா. அவன் வந்து ஸ்கூல் வந்து விடும்போது எப்போதுமே சாயந்தரம் விளையாடுவாங்களாம். அப்போ வந்து ஸ்கூலில் வந்து கபடி போட்டி வந்து அவங்களே வச்சுக்கிட்டாங்களாம். அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த முத்து கத்துனானா, பிடி பிடி பிடின்னு கத்திக்கிட்டே இருந்தானா. உடனே வந்து சோனைகற்பை வந்து என்ன பண்ணிட்டான், போய் வந்து அவுட் ஆயிட்டான். அதனால் அவ்வளோதான், அவுட் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சோனைகற்பனை வந்து முத்து வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருந்தானா. உடனே வந்து என்னாச்சு, போடா சோனா பானை யானை யானை சாணை சோனை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வம்பிழுத்துக்கிட்டே இருந்தானா. உடனே சோனகற்பனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். உடனே வீட்டுக்கு போய் பேக்கை தூக்கி போட்டு, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி பேர் வச்சிங்களோ அப்படின்னு அவங்க அம்மாட்ட போய் அவன் கேட்டானா. அவங்க அம்மா வந்து என்னடா உனக்கு இப்போ ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்களாம். அதுக்கு உடனே சோனைகற்பன் சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் உலகத்தில் எல்லாருமே என்னையே வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏன்டா எனக்கு இப்படி பேர் வச்சிங்களோ, உலகத்தில் வேறு பேரே உங்களுக்குலாம் கிடைக்கலையா அப்படின்னு சோனைகற்பன் சொன்னான். அதுக்கு ஒன்று அவங்க அம்மா வந்து, எத்தனை தடவை தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறது, யாரு கிண்டல் பண்ணாலும் அவங்கள கண்டுக்காதன்னு, அதுக்கு ஏன்டா இப்படி பைய தூக்கி போடுற அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டே வெளில போயிட்டாங்களாம். உடனே அவன் வந்து கோவத்திலே பாலை போட்டு எல்லா இடத்துலையும் அடிச்சுக்கிட்டே இருந்தானா. திடீர்னு பாத்திரத்தில் பட்டு கீழே வந்து விழுந்துச்சான். அம்மாவுக்கு அந்த சத்து கேட்டு வந்தாங்களாம். அச்சோ அம்மாவுக்கு கேட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறிட்டு அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துட்டானா. அதுக்கப்புறம் பாத்திரத்தில் எடுத்து வச்சு அவங்க அம்மா வந்தோடனே, என்னடா சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்டப்போ, ஒன்றும் இல்லைம்மா, தெரியாமல் கால் பட்டி கீழே பாத்திரம் விழுந்துருச்சுன்னு அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டானா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனப்போ, தெரியாதோட யாராவது ஒரு பேர் வந்து வாய்க்கு வந்தவங்கள பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறானா. யோசிச்சானா. உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். சரி, நம்ம வீட்டுக்கிட்ட தான் ஒரு நூலகம் இருக்கே, அங்கே தான் காளேஸ்வரன்னு ஒரு அண்ணன் இருக்காங்களே, அவங்கள்ட்ட போய் பேசி கேட்போம் அப்படின்னு யோசிச்சானா. சரி, நம்ம வந்து நாளான்னைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சானா. அதுக்கப்புறம் வந்து அவன் வேகமாக நூலகத்துக்கு போனானா. அந்த அண்ணன் வந்து, என்னடா இப்போ உனக்கு ஆச்சு, எதுக்கு புக்ஸ் எல்லாம் படிக்கிறியா, படிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்டுட்டு வந்து சோனைகற்பை என்ன சொன்னான்னா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை எல்லாருமே வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் ஒரு நல்ல பேராக எனக்கு ஒரு சொல்லுங்கள், அதை நான் மாற்றிக்கிறேன், அது பேர் மாற்றுறதுன்னா சாதாரண விஷயம் தானே, மாற்றிக்கிறேன் அப்படின்னு அவனே சொன்னானா. சரி போய் தேடுற அப்படின்னா அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து சோனைகற்பன் கேட்டானா, பேர் கிடச்சிருச்சா அப்படின்னு அவன் கேட்டானா. அந்த காளீஸ்வரன் அண்ணன் வந்து யோசிச்சுக்கிட்டே, கேசவ் அப்படி ஸ்டைலாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டாங்களாம். உடனே அவன் வந்து ஒரு சந்துக்கடோடு கேட்டானா, கேசவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா. அப்படி உடனே அந்த அண்ணன் வந்து, கேசவ்னா முடின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்களாம். கேசவுக்கு தலையில் வந்து தேய்க்கிற ஒரு எண்ணெய் விற்குதே, அது தெரியாது அவங்களுக்குலாம் அப்படின்னு அந்த அண்ணன் கேட்டாங்களாம். எப்படி பேர் வச்சாலும் கிண்டல் பண்ணுற மாதிரியே வைக்கிறீங்க அப்படின்னு அவன் கோபமாக சொன்னானா. இப்போ அந்த அண்ணன் வந்து குழம்பி போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து சோனைகற்பன் கேட்டு,
நல்ல ஒரு பேராக சொல்லுங்கண்ணா அப்படின்னு அவன் கேட்டாங்கண்ணா. உடனே அந்த அண்ணன் வந்து சோனை கருப்பனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டப்போ தங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க அந்த அண்ணன் சொன்னாங்களாம். தங்கம்மா, ஓகே ஓகே, இனிமேல் மாற்ற வேணாம், சரி நன்றி தாத்தார் எனக்காக பேரெல்லாம் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானா. நன்றி, வணக்கம். இப்போ யாருன்னு வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கலையா? சரி, நானே சொல்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, நான் தான் அவங்க காசை வவித்தாளினி. இப்போ யாரு கதை சொல்ல போகிறாங்க தெரியலையே. சரி வாங்க நம்ம கதையை தேர்த்து தெரிஞ்சுப்போம். பல மர்மங்களையும் நகைச்சுவைகளையும் திருப்பு முனைகளையும் கொண்ட சுவாரஸ்யமான தொடர்கதை இந்தியாவின் கொற்றடி. தொடர்ந்து படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். பவிதா, அடுத்து யார் பவிதா சொல்ல போறா? கொஞ்சம் பொறுத்திருந்து கேட்போமா? ஓகே, கேட்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெஸ்னா பாத்திமா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எடமலைப்பட்டி, புதூர், திருச்சி. தலைப்பு பேராசை பெருநஷ்டம். ஒரு மான் இருந்துச்சான். அந்த மான் ஒரு குகைக்குள் போனுச்சான். அந்த குகை வந்து கரடி குகைன்னு நினச்சிக்கிச்சான். அங்கே நிறைய தேன் இருக்கும். கரடி போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து குடிச்சலான்னு நினச்சிச்சான். நெக்ஸ்ட்டு அதுவும் போணுச்சான். அங்கே போய் பார்த்தா எலும்பு தான் கிடந்துருச்சான். எப்படா தேன் தானே இருக்கும், இது எப்படி எலும்புலாம் கிடக்குது அப்படின்னு நினச்சிச்சான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சான் அது கரடி குகை இல்லையாம், புலி குகைன்னு தெரிஞ்சிச்சான். ஐயோ, நம்ம புலி குகைக்கு வந்துடுச்சோமா, புலி மட்டும் தெரிஞ்சிச்சு நம்மளை வேட்டையாயிடுமேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்துச்சான். அப்போ அந்த நேரத்தில் புலி வந்துடுச்சான். ஐயோ, புலி வந்துடுச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு நினச்சிச்சான். சரி நம்ம இங்கே ஒளிஞ்சிச்சான். அப்போ தான் அந்த புலி ஒரு முயலை வேட்டையாடி வந்து இங்கே சாப்பிட்டு இருந்துச்சான். அதை பார்த்து மான் பயந்துச்சான். என்னடா இது இப்படிலாம் ஆகுது, நம்மளை இதான்னு சொல்லி பயந்து இருந்துச்சான். அப்போது தெரியாமல் அதோட காலடியில் குச்சியை உடைச்சிடுச்சான். அந்த இதுவும் அந்த புலியும் பார்த்துட்டு அதை வேட்டையாட போடுச்சான். அப்போ அது ஓடி போயிடுச்சு. நன்றி. பொருள் பேராசை பெருநஷ்டம். ஜெஸ்னா பாத்திமா, உங்க கதை ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அதனால எங்க வண்ணத்து பூச்சி குருவின் சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துகளும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2025 பெருமையிடம் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் போட்காஸ்டில் தேன்முட்டாய் நிகழ்ச்சி. சரி பவிதா, அடுத்து யார் கதை சொல்ல போறா? நான் சொல்ல மாட்டேனே, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கதை கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. நாங்கள் கதைக்குள்ள போகலாம். வணக்கம், என் பெயர் எஸ் சிந்தனா. 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிக்கும் பள்ளி மேரி மாதா உயர்நிலைப் பள்ளி, திருச்சி. இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற கதை அறிவாளியான பெண். ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தா. அவள் பேர் வந்து சாந்தி. அவள் வந்து அவங்க அம்மாவும் இல்லை, அவங்க அப்பாவும் இல்லை. அவள் தனியாக தான் இருக்கா. அவங்க ஒரு நாள் வந்து அவள் யோசிச்சா, நம்ம கடை வச்சா நல்லாயிருக்கும், டிஃபன் கடை வச்சா நல்லாயிருக்கும்னு யோசிச்சா. அந்த டிஃபன் கடையை ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு அவளுக்கு வந்து சாம்பார் மட்டும்தான் வைக்க தெரியும். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் 4மே செய்வாள். ஆனால் அதுக்கு சைடிஷாக சாம்பார் மட்டும்தான் அவளுக்கு வைக்க தெரியும். 2 கஸ்டமர் வராங்க. சங்கர், ஹரிஷன் 2 பேர் வராங்க. அவங்க வந்து கேட்டுறாங்க. ஒருத்தவங்க இட்லி கேட்குறாங்க, ஒருத்தவங்க தோசை கேட்குறாங்க. 2 பேருமே எடுத்து வந்து கொடுத்துக்கிறா. ஒரு கிண்ணத்தில் வந்து சாம்பார் மட்டும் வச்சு கொடுக்குறா. அந்த சாம்பார் அவங்க கேட்குறாங்க, சாம்பார் மட்டும்தான் இருக்கா, சட்னி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சாந்தி சொல்கிறா, இது வந்து இன்றைக்கி நியூஸில் நீங்கள் பார்க்கலையா, சொன்னாங்களே சாம்பார் இன்றைக்கி சாப்பிட்டா தான் லக்ஷ்மி கூடவே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் சரின்னு சாப்பிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து சங்கர் மட்டும் வராரு. அவர் கூட இன்னொருத்தவர் கூட்டிகிட்டு வராரு. அவங்க வந்து மறுபடியும் பொங்கல் கேட்குறாங்க. அதுக்கு வந்து சாம்பார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. வேணாம், சட்னி எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ தப்பாக சொல்லிட்டேனே, நேற்று இல்லை, அது இன்றைக்கி தான்.
லக்ஷ்மி கூட வர்றது இன்றைக்கி தான், அதனால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. அடுத்த நாள் 2 பேர் வராங்க. அடுத்த நாள் 2 அக்கா தங்கச்சிங்க வராங்க. அவங்க கேட்குறாங்க பஜ்ஜி போண்டாலாம் கேட்குறாங்க. அந்த பொண்ணு சாந்தி சொல்கிறா, ஐயோ பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிடக்கூடாது, அது உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை, உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுறீங்களே, நீங்கள் சாப்பிட்டா உடம்பு சரியில்லாமல் போயிடும், நீங்கள் நியூஸில் சொன்னது கேட்கலையா, டாக்டர் சொன்னாரே இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு சரின்னு அவங்களும் சாப்பிட்டு போயிடுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தவங்க அந்த பொண்ணு ஏமாற்றி அவளுக்கு தெரியாததை தெரிஞ்ச மாதிரி சொல்கிறா. இந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். சூப்பராக சொன்னீங்க சிந்தனாக்கா. யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு மாரலை வச்சு அதுக்கு ஒரு டாப்பிக்கையும் கொடுத்து சூப்பராக சொல்லியிருக்கீங்க. எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போ யார் இப்போ சொல்ல போகிறாங்கன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். எனக்கே தெரியலையே, வேற யாரா இருக்கும்? சரி வாங்க கதையை கேட்டே தெரிஞ்சுப்போம். மலரின் மென்மையும் மதியின் குழுமையும் கொண்டது பெண்மை என தவறாக மதிப்பீடு செய்து விடாதீர்கள் என கர்ஜனையாய் சொல்ல வருகிறாள் கொற்றவி. யார் அந்த கொற்றவி? அறிந்து கொள்ள படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். வணக்கம், என் பெயர் சேசங்கரன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். கவர்மெண்ட் ஹைஸ்கூல் புதூர், திருச்சி. நான் சொல்லப்போ வெள்ளத்தை பற்றி ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். சாய் கிருஷ்ணங்கிற மாணவன் வருஷம் ஸ்கூல்லேயே நல்ல மதிப்பெண் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவான். ஊரே செல்வ செழிப்போடு நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ஒரு பையன் வெள்ளம் பார்க்குறான். வெள்ளம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு மலை மேலே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே எல்லா ஸ்கூலும் இடிஞ்சு கிடக்கிறத பார்த்து நேராக மலை மேலே சேஃபான இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நேவி வான்படையும் கப்பல் படையும் தேடுறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறத காமிச்சிட்டு அவங்கள சேஃபான இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வராங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வரும்போது தண்ணி எல்லாம் இடத்துல வற்றாமல் இருந்துச்சு. உடனே கலெக்டருக்கு மனு போடுறாங்க. கலெக்டர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணதுனால அப்போ அவன் 10th படிக்கிறான். 10thலேயே முதலாவது மாணவனாக அவன் ஸ்கூலு அவங்க தெருவுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு ஊரையே மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரான். தேங்க்யூ. சூப்பராக சொன்னீங்க சங்கரண்ணா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வச்சு நீங்களாகவே ஒரு கதையை மேக் பண்ணி சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறையா கதை சொல்லுங்கண்ணா. எங்கள் வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நிறையா கதை யோசிச்சு சொல்லுங்கள். அடுத்து நம்ம யார் கதையை பார்க்க போகிறோம்? எல்லா கதையும் செமையாச்சு. இந்த தடவை யார் கதை பார்க்கலாம் நம்ம கதையிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம இதை போயிட்டு கதையை பார்க்கலாம். வாங்க போகலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவப்பிரியா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பள்ளிம்பை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, எடமலைப்பட்டி புது, திருச்சி 12. ஒரு ஊரில் மாதவனின் ஒன்ற தம்பி இருந்தானா. அவன் அடுத்தவங்க வச்சிருக்கிற பொருட்களில் ரொம்ப ஆசையாக இருப்பானா, அது நம்மளுக்கு இருக்கணுமே அப்படின்ட்டு. அதனாலேயே அவங்க கொஞ்சம் நேரம் கிடச்சா அதை எல்லாமே எடுத்து வச்சுப்பானா. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது அவங்க மிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தானா. எப்படிடா இவன் இந்த மாதிரிலாம் திருடுறான், இவனை மாற்றணுமே, எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அவனை ஒரு டூருக்கு எல்லாருமே கூட்டிகிட்டு போனாங்களாம். அப்போ அவன்கிட்ட இருந்த தண்ணி நிறையா இருந்துச்சு. அதனால எல்லாருமேலேயும் போய் அடிச்சுக்கிட்டே இருந்தானா தண்ணியை. அப்போ ஏன்டா அடிக்கிற, உனக்கு என் மேலே கோவமாக இருக்கா, ஏன் என் மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு ஒருத்தவன் கேட்டானா. ஏய், இது ஏன் இஷ்டம்டா, உனக்கு எதுக்குடா, உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போ அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அவன் மிஸ்ட்டை போய் சொன்னானா. அப்போ மிஸ்ஸு சொன்னாங்களா, நீ அமைதியாக இரு, அவனுக்கு ஒரு பாடம் புதக்கட்டணும். அதனால ஒரு யோசனை யோசிச்சாங்களாம். அப்போ ஒரு நாள் தண்ணி அவன்கிட்ட இல்லவே இல்லையாம். யார்கிட்ட கேட்டாலும் கொடுக்கவே இல்லையாம்.
கேட்குறதுக்கே அவனுக்கு பயமாக இருந்துச்சான். அதனால அவன் போய் மிஸ்ட்டை கேட்டானா, மிஸ் என்கிட்ட தண்ணியே இல்லை மிஸ், ரொம்ப தாகம் அடிக்குது மிஸ், இதில் வேறு வெயிலாக இருக்குது மிஸ், எனக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா குடிக்க அப்படின்னு கேட்டானா. அப்போனா நான் சொல்கிறது செய், நீ அங்கே பக்கத்தில் ஒரு பைப் இருக்குது பாரு, அதில் போய் சொட்டு சொட்டாக உழுவுது பாரு, அதை குடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை அவ்வளோ நேரமாக உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு சொட்டையும் அவ்வளோ நேரமாக கவனிச்சுக்கிட்டு உழுவ பார்த்துக்கிட்டே இருந்தானா. பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தண்ணி நிறையா சேர்ந்துட்டோடனே அவன் குடிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தானா. மிஸ் தேங்க்யூ மிஸ், இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன் மிஸ், யார்கிட்டையுமே நான் தண்ணிலாம் தெளிக்க மாட்டேன் மிஸ் அப்படின்னு சொன்னானா. இது முடிஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து பார்த்தா எல்லாரும் பொருட்களுமே காணா போயிருச்சான். அப்புறம் யார்கிட்டன்னு பேக்கை செக் பண்ணும் போது இவன் பேக்கில் நிறையா பொருட்கள் இருந்துச்சான். அதை பார்த்துட்டோன்னே அவங்கள எல்லாருக்குமே கோபமாக இருந்துருச்சான். அதனால ஸ்கூல் முடிஞ்சோடனே அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க மிஸ்ட்டை வந்து சொன்னாங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு மிஸ்ஸு சொன்னாங்களா, இருங்க நான் அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்றேன், நீங்கள் போங்க, இங்கே கூட்டமாக நிற்க வேணாம் அப்படின்னு சொன்னானா. அப்போ அந்த தம்பி சொன்னானா மிஸ் சாரி மிஸ், இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் மிஸ், நான் பண்ணது தப்பு தான் மிஸ், நான் புரிஞ்சுக்கிட்டேன் மிஸ் அப்படின்னு சொன்னானா. அது ஏன்னா யாருமே விளையாடும் போது யாருமே அவன்கிட்ட விளையாடவே வரலையா, ஏன்னா அவன் மேலே வெறுப்பாகவே இருந்தாங்க, அவங்க தன் பொருளை திருடிட்டாங்க, அதனால் அவன் புரிஞ்சுக்கிட்டானே ஏன்டா நம்மக்கிட்டலாம் வந்து விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால் அவன் தெரிஞ்சுக்கிட்டான், நம்ம இந்த மாதிரி திருடுறனால தானே அவங்களாம் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அன்பாகவும் நடந்துக்கலையே, நம்ம அந்த மாதிரி பண்ணால் நம்மக்கிட்ட பேசுவாங்களே, நம்மக்கிட்ட விளையாடுவாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மேம்கிட்ட போய் சாரி கேட்டானா. ஏன்டா எதுக்குடா தம்பி சாரி கேட்குற, நீ கஷ்டப்படுத்துனீ, அவங்கக்கிட்ட போய் நீ சாரி கேள்றா, அது உனக்கு நல்லதுடா அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால அவங்க சொன்னாங்களாம் சரி மிஸ் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு பிள்ளைங்கக்கிட்ட போய் சொன்னானா, நண்பர்களே என்னை மன்னிச்சிருங்க நண்பர்களே, உங்களையெல்லாம் நான் காயப்படுத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னானா. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அடுத்தவங்கள துன்பப்படுத்தக்கூடாது. நன்றி சார். பிரியா, உங்கள் கதை ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வண்ணத்து பூச்சிகளும் இப்போ சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அடுத்து பவிதா, இந்த கதை எப்படி பவிதா இருந்துச்சு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க தான் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் செம்மையாக கதை சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமாண்ணா? தெரியாதே. ஓகே, நம்ம அடுத்த கதை கேட்கலாமா? கேட்கலாண்ணா, வாங்க. மை நேம் இஸ் எஸ் முகமது அமீன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளி பேர் வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. மீனாக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். அது அவங்க அம்மா கேட்டாங்களாம், தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, சரி குட்டி குட்டி தோசையாக ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப குட்டி தோசை பிடிக்கும், நீங்கள் சுட்டு தரீங்களா அப்படின்னு அம்மாவை அப்படின்னு மீனா வந்து அம்மாவை கேட்டுச்சான். அதுக்கப்புறம் மீனா வந்து எனக்கு அம்மா தோசை சுட்டு தரேன்னு கேட்டாங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தோசையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் சரி வா, அவனுக்கு நான் தோசை சுட்டு தரேன், நீ தட்டை எடுத்துட்டு வா, அவனுக்கு தோசை சுட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். தோசை சுட்டு தந்தீங்களா அப்படின்னு சொன்னாங்களா. அது சதுர போல இருந்துச்சான். நன்றி, வணக்கம். முகமது தமீம், உங்கள் கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மண்ணது பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும். எப்படி பபிதா உங்கள் கிளாஸில் மட்டும் இவ்வளோ அழகாக கதை சொல்கிறாங்க? எங்கள் கிளாஸில் நாங்கள் லைப்ரரி புக்ஸ் எடுத்து அடிக்கடி பிரேக் டைம்லலாம் நாங்கள் படிப்போம், அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ கதை தெரியும். அவ்வளோ கதை அவங்க அதனால தெரிஞ்சுதா? சரிம்மா, நம்ம அடுத்த கதையும் பார்க்கலாம், வாங்க போகலாமா? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சி சாய்பர். நான் ஊராட்சி ஒன்றிய 5ஆம் படிக்கின்றேன். என் பள்ளியின் பேர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, திருச்சி 12. நான் சொல்ல போகிற கதை எதிர்காலம். ஒரு ஊரில் அப்பா விவசாயம் பண்ணிட்டு வந்தாங்க, அம்மா வீட்டில் இருந்தாங்களாம். மகன் அசோக், மகள் அனிதா எல்லாமே ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்களாம் 2 பேரும். அப்போ அசோக் கேட்டானா அப்பா கிட்ட, அப்பா வயலுக்கு போப்ப அப்பா எனக்கு ஒரு செல்ஃபோன் வேணும்னு கேட்டாளா. நீ போன தேர்வில் எத்தனை மதிப்பெண் எடுத்த சொல்லுன்னு கேட்டாலாம். அவன் தயங்கி நின்னானா. திட்டி விட்டு அப்பா வயலுக்கு போயிட்டாங்களாம். வயலுக்கு போயிட்டு வந்தோடனே அனிதா வந்து அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு கேட்டாலாம். அதே பதிலை கேட்டாராம் அப்பா. அவள் நல்ல பெருமையுடன் சொன்னாலாம் பதிலை. அதனால் ஏற்ற சைக்கிளை அவருக்கு வாங்கி தந்தாலாம். அடுத்தது எனக்கு செல்ஃபோன் வாங்கி தராத கோவத்தில் அசோக் அழுதுகிட்டே இருந்தானா. அவங்க அம்மா வந்து அப்பாவை கேட்டாங்கண்ணா, ஏன் வந்து பையனுக்கு இதுவே செல்ஃபோனே வாங்கி தரல, அவனும் பையன் தானே அப்படின்னு கேட்டானா. அவன் போன தெருவில் எத்தனை மதிப்பெண் எடுத்தான்னு கேளு
சொன்னாங்களாம். எத்தனை மதிப்பெண் எடுத்தான்னு கேட்டாங்களாம். நல்ல மதிப்பெண் தானே எடுத்துருக்கான்னு சொன்னாங்களாம். அம்மாவுக்கு அசோக் ரொம்ப செல்ல பிள்ளைய, அதனால் அவங்க அம்மா அப்படி சொல்லியிருக்காங்களாம். அடுத்து அவன் அழுதுகிட்டே இருந்தானா, அவங்க அம்மாவும் திட்டி விட்டு போயிட்டாங்களாம். அவன் அழுதுகிட்டே இருந்தானா, தினமுக்கும் அழுகையும் கவலையும் இருந்துகிட்டே இருந்தானா. ஒரு நாள் வாங்கி தந்தாங்களாம் செல்ஃபோன். அவங்க அம்மா திட்டி வாங்கி தந்தோடனே தினமும் ஸ்கூல் போகிறப்பையும் காலைல செல்ஃபோனா, வரப்பையும் செல்ஃபோன், ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயும் செல்ஃபோன் விளையாடிக்கிட்டே இருந்தான். அதனால் திருப்பி எக்ஸாம் வந்துச்சு, அதில் ரொம்ப கம்மி மார்க் வாங்கினான். அனிதா வந்து சைக்கிள் ஓட்டிட்டும் நல்ல மதிப்பெண் எடுத்தாலாம். அதனால் அவளை திட்டிக்கிட்டே இருந்தானா அவங்கள. அதனால் அவங்க அம்மாவும் அழுதாங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாங்களா, இனிமேட்டு பண்ண மாட்டேன்ப்பான்னு சொன்னானா அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் அசோக் சொன்னா. நன்றி. சாய் யூசஃபப்பா, உன் கதை ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக. ஒரு செல்ஃபோனு நம்ம பார்க்கறனால நம்ம டோட்டல் படிப்பே விட்டுறோம். ஆனால் நம்ம செல்ஃபோனையும் அளவோட வச்சுக்கிட்டு நம்ம படிப்பு படித்து முன்னேறணும். ஓகே சாய் யூசஃபப்பா, உங்களுக்கு இப்போ வண்ணத்துப்பூச்சி குழுவின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அடுத்து யார் கதை சொல்ல போகிறான்னு நான் பபிதா இது கேட்க மாட்டேன். நீ எனக்கே தெரியுமே, வேறு யாரும் இல்லை, நம்ம பபிதா ஃப்ரெண்டு அர்ஷினி பாப்பா தான். ஆனால் அது என்ன கதைன்னு தான் தெரியலையே. வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அர்ஷினி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எடமலைப்பட்டி புதூர், திருச்சி 12. நான் பேசப்போகும் கதை பெயர் பள்ளி பேச்சு போட்டி. பள்ளி ஒரு நாள் வந்து ஒரு தலைமை ஆசிரியர் எல்லாரும் வந்திருந்தாங்க. எப்பயும் போல ஸ்கூல் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு சார் வந்தார். அந்த சார் பேர் வந்து முத்து வந்து என்ன சொன்னார், முத்து சார் வந்து என்ன சொன்னார்னா, எல்லாருமே வந்து நல்லபடியாக படித்து நல்லபடியாக பெருசாகணும்னு அவர் சொன்னாராம். அதுக்கு பிள்ளைங்கள்லாம் ஆமாம் சார் நாங்களும் நல்லா படிப்போம் அப்படின்னாங்களாம். அதுக்கு வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கிளாஸ்க்கு வந்தோடனே டீச்சர் சொன்னாங்களாம், நீங்கள் வந்து இந்த புக்கை படித்து பாருங்கள், அவர் இந்த புக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு அந்த புக்கை படித்து பார்த்தாங்களாம். அந்த புக்கில் இருக்கிறது வந்து எல்லாருமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தபோது ஸ்கூல் விட்ட உடனே அடுத்து எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அடுத்த நாள் வந்து வரும்போது தான், நீங்கள் எல்லா புக்கையும் படிச்சிங்களா, அந்த புக்கெல்லாம் சொல்லுவீங்களான்னு தலைமை ஆசிரியர் கேட்டாராம். நாங்கள் எல்லா புக்கையும் படிச்சிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் பேர்லாம் சொன்னாங்களாம். அந்த சார் வந்தார், எங்களை இது பொங்கல் வச்சது நல்லா இருக்குன்னு சொன்னார், ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சொன்னார், நீங்கள் நல்லா படிக்கணும்னாரு. ஓ அப்படியா, புக்கு கொடுத்தாங்களா, அந்த புக்கை எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எல்லா புக்கையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களாம். எல்லாம் திருப்பாவையில் இருக்க அனைத்து பேரும் அந்த புக்கை படிச்சுட்டு அவருக்கெல்லாம் நான் அடுத்ததாக வரும்போது நன்றி சொல்லணும்னு சொன்னாங்களாம். நன்றி. அஸ்வினி பாப்பா, நீங்கள் ரொம்ப சூப்பராக கதை சொன்னீங்க. உங்களுக்கும் வண்ணத்துப்பூச்சி சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்து யார் கதை சொல்ல போகிறான்னு நான் பபிதா இது கேட்க மாட்டேன். நீ எனக்கே தெரியுமே. என் பெயர் கசே கதிரான், 9ஆம் வகுப்பு ஆவணா பிரிவு அரசு உயர்நிலைப் பள்ளி எடமலைப்பட்டி புதூரில் படிக்கிறேன். நான் இப்பொழுது பலகுரல் பேச வேண்டியிருந்தேன். பீகாக். Dog. Monkey. Cat. Cow. Train. Puppy. Good. Good. Queen. Helicopter. Duck. Thank you. என்ன எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? நான் கூட என்னமோ 2-3 வாய்ஸ் தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா மயில், குயில், நாய், பூனை, குரங்கு, இந்த கொண்டு ட்ரெயின், ஹெலிகாப்டர் கூட பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. எவ்வளோ செம்மையாக இருந்துச்சு தெரியுமா? கதிரண்ணா, உங்களுக்கு எங்கள் குழு வண்ணத்துப்பூச்சி குழு சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நீங்கள் பெரிய பிள்ளையாகி பலகுரல் மன்னனா வர பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த பலகுரல் மன்னன் யாருன்னு தெரியுமா? அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோட அண்ணன் தான், காசே கதிரவன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வார நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை அழுத்துங்க. தேங்க்யூ.